யாக்கோபின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான அன்றைய இந்த சனிக்கிழமை அன்றைய நடக்கிற இந்த கூட்டத்தை உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். பாடல் வேலை, ஜெப வேலை, சாட்சி வேலை, செய்தி வேலை எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். அநேக மக்களை நீர் அழைச்சிட்டு வரும். இந்த நாளில் நடக்கிற கூட்டத்தில் நீ கூட வழிநடத்தும், பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். அந்த ரைட்டு இருந்ததுன்னா இன்னொரு கருத்து இருக்கட்டும். ஓகே, அந்த ரைட்டு அந்த தீப்பு இருந்ததுன்னா ஜபக்கூட்ட ஜெயந்திரங்கள 11வது பாடல் நன்றியால் துதிப்பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவானை என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவானை என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் ஒரு மாநிலர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன்,
அவர் நம்மோடு எப்போது இருப்பேன் அப்படின்னு கண்மணி போல. கண்ணில் ஏதாவது படுறதுக்கு நம்ம சம்மதிப்போமா? கண்ணில் நம்ம யாருக்கு ஒரு சம்மதிக்க மாட்டோம்னா அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த மணி மாதிரி ஆண்டு நம்மை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதான் இந்த பாட்டு வந்து நம்ம தெரிஞ்சவங்க சந்தோஷமாக கை தட்டி பாடலாம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திருவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் சொல்லிட்டு ஒவ்வொரு இதில் ஆண்டு நம்மளோடு பேசுகிறாருங்க. ஒவ்வொரு டான்ஸாவே நீங்கள் கவனித்து பார்த்து படிங்க. ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. திகையாதே கலங்காதே. நம்ம எல்லாருமே என்ன செய்வோம், இந்த காரியத்துக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு திகைப்போம்லாம். அப்போ பாருங்க நம்மோடு வந்து ஆண்டு இருந்துச்சு நம்ம கண்ணீர்களெல்லாம் குறைப்பாரு, இந்த கவலைகளெல்லாம் கொடுக்குமே அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குது, அனுதினம் என்னை தேர்வு. அப்போ நான் அழுக்கிற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுமாதிரி அத்திமரம் கூட ஒரு செஞ்சுட்டு வந்து அனுதினம் தினமும் எனக்கு தேவை. சாப்பிடாம நம்ம எப்போ இருக்குமா, சாப்பிடணும். இதுக்காக ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும். அது மாதிரி வேத வசனங்களை தினமும் நம்ம வாசிக்கும் போது நமக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும். அவர் நம்மை தாங்குவே அப்படின்றாங்க. உண்மையாக நம்ம ஜெபிக்கும் போது அந்த நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கரைகளை தட்டி நாம் சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன்,
மனசில் ரொம்ப ஆசை நம்ம எப்படி விபிஎஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக போன வருஷம் ஜெர்மனா ஆண்டவர் அதிசயமாக 3 நாள் ரொம்ப அற்புதமாக நடத்தினார். அதே மாதிரி இந்த வருஷமும் போன வருஷம் பார்த்து இதே நல்லா இருக்குது, இதே தான் நடக்குது, எழுதி ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார். இந்த வருஷமும் எப்படியாவது நல்லா போன வருஷம் நிறைய பிள்ளைங்களோட வந்தாங்க, இந்த வருஷம் நிறைய ஊருக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 35 பிள்ளைகள் வரைக்கும் வந்தாங்க. அதில் வந்து ரொம்ப அருமையாக ஆண்டவர் வந்து நிறையா நம்ம சைடில் வந்து கிறிஸ்துவ பிள்ளைகள் நிறைய கிடையாது, இந்து பிள்ளைகள் நிறைய ஆண்டவருக்கு வந்து நல்லா அந்த பாடல்கள் அவங்க வசனங்கள்லாம் படிக்கிறதுக்கு இந்த 3 பிள்ளைகளும் அதில் வந்த பிள்ளைங்க தான். நாளைக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ நாள் வாங்க மாடியில் கூட்டம் நடக்கும், ஒருத்தரும் வரல, இந்த 3 பிள்ளைகள் மட்டும் வந்துருக்கு. இந்த பிள்ளையோட பேர் வந்து பவதாரி, உங்கள் பவதாரி வந்து காவியா, மோனிகாஸ். 3 பிள்ளைங்களோட குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ரொம்ப மோசமான பேக்ரவுண்டு. எங்கள் அப்பா அதெல்லாம் ட்ரீம்ஸு, ஆனாலும் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை இருந்தாலும் வாங்கியோடு வந்து எங்கள் அப்பாவுக்காக ஜோம் பண்ணுவீங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து சொல்லி குடும்பங்களையும் கஷ்டங்கள். அவங்க அம்மா வந்து டெய்லி வீட்டுக்கு போகும். நம்ம பிள்ளைகள் எவ்வளோ வாஞ்சியாக இருக்காங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆண்களுக்குள்ளேயே இருந்திருக்கோம், பிறந்திருக்கோம், குழந்திருக்கோம், ஆளான தேவை நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த பிள்ளைகள் ஆர்வமாக ஓடிடுது. அந்த பிள்ளைகளுடைய காரியம் அப்படி இந்த பிள்ளையோட அம்மா வந்து சின்ன வயசுலேயே வேற போயிடுச்சு. இந்த பிள்ளை விட்டுட்டு மனசு விட்டா, இந்த பிள்ளை விட்டுட்டு போக மனசு ரொம்ப எடுத்து அழகான விட்டுல அவன் பாட்டியில் வந்துச்சு. ஆனால் ஆர்வமாக ஓடி வருவான், ஆர்வமாக ஓடி வந்து பசங்க படிக்கிறத கீழே வச்சுட்டு வந்திருக்காங்க இருக்குது. அப்படி வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் ரொம்ப நம்மளாம் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவோ நன்மையான நடிப்பிருக்காரு, இவ்வளவோ ஆசைப்பட்டிருக்காரு, நல்ல அம்மா அப்பா கொடுத்துருக்க, நல்ல பேக்ரவுண்டு, நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் நமக்கு ஆண்டவனுக்கு நம்ம மனசு. ஆனால் அந்த பிள்ளைங்க ஆர்வமாக ஓடி வந்து செய்து ஆண்டவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது. இதுக்காக தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ தெரிஞ்சுருக்கோம், இந்த சைடோட இதுக்கு நிறைய தெரியாது. நம்ம பாட்டு மூலமாக, ஏன்னா நான் வேலை பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் அப்பப்போ ஏசப்பா கதை சொல்லுவேன். அதை கேட்டு அந்த பிள்ளைங்க இன்றைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்து குடும்பத்தில் தான் இருக்காங்க, புருஷன் தெரியாமல் ஃபோன் பண்ணி பைபிள் வாசிக்காங்க, ஜெயம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் அப்படி நிறைய ஆண்டவருக்குள்ள நம்ம நடக்கணும். இந்த உலகத்தில் நம்ம ஒன்றுமே கொண்டு போக முடியாது, அவருக்காக நம்ம நடத்துகிறோம். இன்னும் நிறையா செய்யலை, நாங்களாம் இன்னும் நிறையவே பண்ணலை, ஊழியம் இன்னும் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. அப்படி தான் நான் நினைப்பேன். நம்ம ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக செய்யறது மட்டும்தான் அந்த உலகத்தில் நடக்குது. எந்த இதுவுமே நினைக்காது. நம்ம எந்த நாளும் வச்சுருக்கலாம், இன்னும் வராது நம்ம கூட. அதற்காக நம்ம என்ன செய்யணும், அதுதான் சொல்லுது. அதனால் நம்ம ஆண்டவருக்காக ஜெபிக்கணும். நம்மளால் ஒன்று ரெண்டு ஜெபிக்கணும். இந்த பிள்ளைங்களுக்காக நம்மளை சுற்றி யோசிப்பாங்க, எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதுக்காக தான் ஒரு விபிஎஸ் நடத்துறது ரொம்ப ஆசை இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் வந்து நடத்த திரும்ப செஞ்சார் 3 நாள். அது நடத்துன்னு இந்த பாப்பா போன வருஷமும் அவள் தான் நடந்தது. காலேஜ் படிச்சுருக்கேன். போன வருஷம் செகண்ட் இயர், போன வருஷம் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கா, இந்த வருஷம் செகண்ட் இயர். நம்ம பேரம்பேத்தியெல்லாம் இருக்காங்க, ப்ளஸ் 2 முடிச்சு காலேஜ் போகிறாங்க. இப்போ போன வருஷம் ஓடி இருக்காங்க. அப்போ அந்த தாகம் இருந்தால் தான் நான் சொல்லுவோம். அவளுடைய அந்த வாட்ஸ்அப்பில் எழுதி வச்சுப்பா, என்னை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி அப்படின்னு அந்த வார்த்தை போட்டுருக்கோம். ரொம்ப அருமையான வார்த்தை. ஆண்டவருக்காக நம்ம வந்து செய்யணும், ஓடணும். ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சோம்னா வெக்கப்படக்கூடாது. ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சோம்னா அடுத்தது அவங்க போயிடுவாங்க நம்மளை. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்காக எழுப்பணும், ஒரு சாட்சி பேசணும், ஆண்டவருக்கு சொல்லணும். அப்படி வந்து இவ அந்த நாள்லேயே வந்தால் அவள் அண்ணன் ரஞ்சித்தன் சொல்லி அம்மா எஸ்தர் நம்ம ஜபம் எடுத்துவாங்கல்ல, அவங்க பிள்ளைங்க தான் இருந்தாங்க. இவங்களுடைய அது இவங்களுடைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா இருக்காங்க. ஆனாலும் அந்த தாய் வந்து இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள அப்படி வளர்த்துருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த தங்கச்சி அப்படி இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி 2 பிள்ளைங்க ஒரே செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு இந்திலிருந்து வந்தவங்க இது பேக்ரவுண்டு, ஆனால் ஆண்டவர் எப்படி கொண்டு வராது பாருங்க. அதனால் நம்ம எஸ்தராஜத்தையும் சொன்னா, நீ வாயை மூடிட்டு இருந்தேன்னா வேற ஒரு ஆளை கொண்டுதுருவேன் அப்படின்பாரு. சொன்னார்ல எஸ்தர், நீ அமைதியாக இருந்தேன்னா வேற பக்கம் வந்து லட்சுமி வந்துடும் அப்படின்னு சொன்னார். நீ அரண்மனையில் இருக்கேன்னு தப்பே நினைக்காத அப்படின்னு எஸ்தர் சொல்லுவேன். இந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி ஆண்டவர் பேசியிருக்காரு. ஆனால் நம்ம வந்து நம்ம தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கவே போதும் அப்படின்னு திருப்தியாக இருக்கிறாரு. நம்ம அவருக்காக இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும், எழுமணும். அவருக்காக எழுமணும்னா எல்லாத்தையும் மாற்றிடுவார். அதை வந்து எனக்கு 3 நாளுக்குள்ள வந்து போன வருஷமும் அவர் தான் வந்து நடத்தினா, ஒருத்தியே தான் நடத்தினா போன வருஷம். இந்த வருஷம் அண்ணன் பேச்சுக்கிட்டு அங்கே டிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாலும் அதனால் அவங்க கொஞ்சம் அனுப்பிட்டாங்க. எனக்கு 2-3 நாளாக அனுப்பிட்டு போயனால நல்லபடியாக நடந்துச்சு. போன வருஷம் ஃபுல்லாகவே நான் தான் செலவழித்தேன்.
ஆனால் இந்த வருஷம் ஆண்டவருக்கு ஒரு சில ஸ்பான்சர் பண்ணாங்க. அது கூட வந்து ஒரு டீச்சர்கிட்ட அவங்களா தான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நான் எப்படி சொல்கிறேன் வாங்க அப்படின்னு. அவங்களா தான் வந்து டீச்சர் நான் வந்து ஒரு நாள் சாப்பாடு போடுறேன், நீங்கள் சாப்பாடுலாம் விடாம நான் தயார் பண்ணி வீட்டிலே தயார் பண்ணி தான் போடுவேன். நீங்கள் வந்து 3ஆவது நாள் பிள்ளைங்களுக்கு வேணால் கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்களா நெக்ஸ்ட்டு நான் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து பிள்ளைங்க எல்லாருக்கும் வாட்டர் கேன் கொடுத்து நடத்துகிற பிள்ளைங்களுக்கும் ஒரு பிளேட் எடுத்து வந்து அவங்க ஒரு 2500 ரூபா செலவாச்சுன்னு சொன்னாங்க. செய்யணும்ல என்ன செய்யணும். அந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ணல. என்னுடைய எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு மாதம் மீட்டிங் நடத்துகிறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் நல்ல டென்ஷனில் இருக்கோம். ஆனால் ஆண்டவருக்காக செய்யணும். என்னோடது அப்படி தான். அவருக்காக செய்யும்போது தருவார். எலியாவை காகத்துக்கு போச்சு தரலாம். அதே மாதிரி தான் என்ன வழி நடத்திருக்காரு. அப்படியாக இந்த நாள் வரை நடத்திருக்காரு. இந்த பிள்ளைங்க 3 நாளும் அருமையாக யூபிஎஸ்ஸை முடிச்சுட்டாங்க. அந்த 3 பிள்ளைங்க அந்த ஒரு தான் வந்திருக்காங்க. எல்லாம் பிள்ளைங்க இப்போ கூட எல்லா விஷயம் வந்துருக்கு. ஆனால் அவங்க பிரசங்கத்தில் அதுக்கெல்லாம் இருக்க முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு வாங்கன்னு பொதுவாக சொன்னேன். இந்த பிள்ளையோட அம்மா வந்து விட்டுட்டு போகிறாங்க. அப்படியா வாஞ்சி உள்ள பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், எங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த வேலையை இவங்களாம் அழைச்சிட்டு வாங்க, உள்ள அறிஞ்சுக்கணும். உள்ள அறிஞ்சுக்கணும். இந்த வேலை உலகத்துக்கு நாங்கள் ஒன்றும் கொண்டு போக முடியாது. உங்களை பற்றி அறிவு தான் எங்களை என்ன செய்யும் வீட்டில் நடக்கும். அப்படி எல்லாரும் வாஞ்சியாக இருக்கணும். எனக்கு வந்து நிறைய பிரேக் ஆன மாதிரி நிறையா தம்பி வரல, வழக்கமாக போடுறது கஷ்டப்படுறது தம்பி வரல, யார் வந்தாலும் வரல. நான் என்னோட இது அப்படிதான். யார் கொண்டாவது ஆண்டவர் எடுத்துப்பாரு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தாவே சொல்லிட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைக்காக துதிக்கணும், அவரை வந்து சோதரிக்கணும், அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். அதான் என்னுடைய ஒரே வாஞ்சம். எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவருக்காக நம்ம செய்யணும். பின்வாங்கக்கூடாது. ஒரு ஸ்டெப்பை கலப்பையில் கை வச்சுட்டு பின்வாங்கி போதில் வந்து தேவனை ராஜ்யத்துக்கு தகுதியாலும் நல்ல நம்ம முன்னேறும். ஆண்டவருக்காக எடுக்கும்போது அவர் நம்மளை முழுமையாக என்ன நடத்துவார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் நம்மளை நடத்துவார், மனுஷன் நம்மளை நடத்துவார். மனுஷத்துக்கு வந்து நிறைய அவர் தரும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்க, அவர்கிட்ட ஒப்படைங்க. என்ன பிரச்சனை சொல்லிடுங்க. அப்பாட்ட சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைல அப்பாட்ட போய் அப்பா எனக்கு இதுதான் அது மாதிரி நம்ம அப்பாட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்புக்கொடுக்க அவர் நம்மளை வழி நடத்துவார். அந்த ஒரு விசுவாசம் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கு. அது நமக்கே விஷயம். இந்த பிள்ளைங்கள்லாம் பிடிச்சிடுவாங்க. அப்படி ஆண்டவருக்கு சொன்னால் இதில் பாருங்க, இப்போ சொல்லுங்க அந்த விதையை போட்டு வைக்கணும்னா எத்தனை வயசுல என்ன செய்யறது மறக்க. இந்த வயசுல அதுக்கு அந்த வார்த்தை நினைவுது. அதுக்காக தான் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படியாவது விஷயம் சின்ன பிள்ளைகளுக்கு சிகிச்சை சொல்லும்போது பெரிய பலனை கொடுக்கு. அதனால் இப்படியா நடத்துன்னு சொல்லி ஆண்டவர் திருவிழால நாங்கள் இந்த 3 நாள் நடத்தி முடித்தோம். அதோட இன்னைக்கு 3ஆவது சேர்ந்து வந்துச்சா எப்படியா நடக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சேர்ந்து சொல்லி எல்லாரும் செஞ்சுருக்கோம். அதனால் எங்களுக்கு இந்த நேரத்துக்குள்ள இருக்கணும். வாங்க 3ஆவது சனிக்கிழமை வரும். 3 மாதம் 3ஆவது சனிக்கிழமை வரும். சரியா? பாக்கர் படித்தவங்களை ஆசீர்வதிச்சாங்க, செய்தி கொடுத்தவங்களை ஆசீர்வதிச்சாங்க. எனக்கு வந்து மகா பிள்ளை மாசமாக இருந்தா. அப்போ லலிதாட்ட வந்து சொன்னேன், நிறையா பிள்ளைக்கு வளராமல் போயிட்டாரு, அவன் சுகப்பிரசவமாக நடக்கிறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு வந்து லலிதாட்டையும் சொன்னேன், தம்பிகிட்டையும் சொன்னேன். லலிதாலும் ஜெபம் பண்ணாங்க, தம்பியும் ஜெபம் பண்ணாங்க. அவளுக்கு நல்ல ஒரு சுகப்பிரசவமாக நடந்தது. அழகான ஒரு பெண் குழந்தை
57 மார்க் எடுத்திருக்கான். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் திருவையிடம் அவருக்கு இந்தியோடு யாருமே இல்லை. அவருக்கு ஒப்பானோடு யாருமே இல்லை. எங்களை இரவும் பாதுகாத்து பகலும் பாதுகாத்து வழிநடத்தி வர ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. சொல்கிறோம் சாட்சியத்துக்கு நன்றி. எங்கள் ஸ்கூலில் கூட 10th 9th வந்து 2 கிளாஸ் கொடுத்துட்டாங்க. 2 கிளாஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் பாய்ஸ் ஸ்கூல் இந்த பசங்க வந்து வரவே மாட்டாங்க. 70 பையங்க இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு 4 அவங்க அந்த பையங்களை நான் பார்க்கணும்னா ஒரு 40-50 பையங்களாம் பார்க்கலாம். 20 பையங்களை காணவே செய்யாது. எப்போ வருவாங்கன்னே தெரியாது. ஆனால் எக்ஸாமுக்கு கரெக்டாக அவங்க உட்காந்துருப்பாங்க. அதனால் எல்லா எக்ஸாம்லேயுமே ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எதுலேயுமே அந்த பையன் வர மாட்டாங்க. ஆனால் கடைசி எக்ஸாமில் வந்து உட்காந்துருப்பாங்க, ஃபெயில் ஆகிட்டு போவாங்க. எங்கள் எக்ஸாம் எங்களை எழுதினாங்கன்னு திட்டுவாங்க. அந்த பையங்களை வர வைக்க வேண்டியது ஒன்றும் கிடமை. இப்போ ஒரு ஜென்ஸ் ஸ்டாஃப்னால் நம்ம ஒரு வண்டியை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம், வீட்டில் போகலான்னு எங்கேயாவது போய் தேடிப்போம். நம்ம லேடிஸ் ஸ்டாஃப் எங்கே போய் தேட அவங்க எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்களை தான் என்ன செய்வாங்க, ப்ளேம் பண்ணுவாங்க. என் பையனை கூப்பிட்டு வர வேண்டியதானே, டெய்லி ஃபோன் பண்ண வேண்டியதானே. எங்களுக்கு ஒரு நம்பரை கொடுத்துருப்பான், ஆனால் அந்த பையன் வச்சுட்டு ஒரு நம்பராக இருக்கும். எங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஏன்னா தப்பாக நம்பர் கொடுத்துருப்பான், பொய் சொல்லி நம்பர் கொடுத்துருப்பான். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் இல்லைன்னா ஏதாவது பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் யாரமாக சொல்லிவிட்டா வந்து நின்றுடுவான். எக்ஸாமுக்கு இப்படி தான் பொய் சொல்லி அவனை வர வச்சு பிடிச்சி ஆள் எண்ணிக்கையாக உட்கார வைக்கிறது. ஆனால் என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு உடனே கிளம்பி போயிடுவோம். எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நான் 10th எடுக்கிற ஒரு பையனுடைய அப்பா வந்து அவங்க சித்தப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப இந்த கிராமத்தில் இருக்கிறதுனால அந்த சண்டை, அந்த இட பிரச்சனையில் அவங்க அப்பா வந்து அவங்க சித்தப்பாவை வெட்டிட்டு ஜெயிலில் இருக்காரு. ரொம்ப அந்த பசங்களாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். அந்த பசங்க நம்ம ரொம்ப கண்டிஷன் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் ரொம்ப இந்த இப்போ நம்ம எந்த குட்டி பிள்ளைங்க மாதிரி தான். அப்பா வேற ஒரு லேடி கூட உட்காந்துருக்கோம், அம்மா வேற ஒரு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இந்த பிள்ளைங்க பார்ட்டி வளர்ப்புல இருக்குது. இப்படி தான் நிறைய பசங்க. அதுலேயே அந்த பசங்க நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. சொல்லிட்டா எங்களை வச்சு வேற ஏதாவது பண்ணிடணும்னு பயமா இருக்குது. அந்த பையங்களை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு வரணும். எங்களுக்கு இப்படி இக்கட்டான சூழ்நிலை. அதுவும் ஒரு பாய்ஸ் ஃபுல்லாகும் போது எங்களால் ரொம்ப எந்த நேரம் என்ன செய்வான், யாரை அடிப்பான், எப்படி என்ன பண்ணுவான்னு தெரியாது. இங்கே போயிட்டு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் யாரை கழுத்தை முடிச்சுட்டு இருப்பான்னு தெரியாது. இப்படி திரும்பி இப்படி போகிறதுக்குள்ள பிடிச்சி இழுத்து போட்டு பெஞ்சில் அந்த ஓரத்தில் மண்டை அடிச்சுவோம். நிறைய விஷயங்கள். ஆனால் நான் அப்படியே பண்ணிகிட்டே பேசப்பா, நான் உள்ளே போகிறேன், என் கூட நீங்கள் வரீங்க, என் கூட நீங்கள் வரீங்க. நான் இந்த கிளாஸ் முடிஞ்சு நான் வெளியில் வர்ற விட எந்த பையனும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா என்ன நடக்குது, 50-70 பையன் இருக்கும்போது நம்ம பாடம் இருக்கோம், உள்ளே என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது. இப்படிலாம் நிறைய பசங்க வந்து நம்ம எதுவும் சொல்லவும் பயமாக இருக்கும். நம்ம ஏன்னா அதுக்கு வரமாட்டோம். இந்த டீச்சர் திட்டாங்க, இந்த டீச்சர் ஸ்கூலுக்கே வர வேண்டாம்னு சொல்லிவிடுவோம். அதனால ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக அவன்கிட்ட பேச வேண்டியது. அப்படி தான் அந்த பையன் வந்து சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும், அப்பா வந்து ஜெயிலில் இருக்காரு. பாட்டி என்ன செய்யுது அப்படின்னா ஊரில் கள்ளச்சாலை இருக்காங்க. எதுவுமே நம்ம பேச முடியலை. வருவான், ரவுடி மாதிரி தான் இருக்கான். எங்களுக்கு அவன் நினச்சுதான் எல்லாருமே எங்கள் கிளாஸில் எல்லாருமே அவனுக்காக ப்ரே பண்ணுவோம். என் பேர் சிவராமன். அப்படியே ஆக்ரோஷமாக தான் இருப்பான். வந்தாலும் என்னைக்காவது வருவான். ஆனால் அவன் படித்தானா 60 மார்க் மேலே எடுத்துவான். அப்படிப்பட்ட பையன். நாங்கள் அவன் சொல்லுவேன், அவன் எனக்கு ரொம்ப கீழ்படிக்கும், என்னையே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்றவங்களாம் ஒரு மாதிரி அவனை இது பண்ணிக்கிட்டு இல்லை வா உட்காரு அப்படி இப்படிம்பாங்க. நான் அவனை பக்குவமாக பேசி என்கிட்ட எப்போவுமே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னை சுற்றி ரவுண்டாக அந்த சோழர் பையங்களை எப்போவும் உட்கார வச்சுருக்கேன். அப்போ அவங்களுக்கு ஒரு கேரிங் இருக்கும். மற்ற பசங்க இப்போ அவங்க ஒரு ஃபுல்லாக 40ஓட 10 உட்காந்து இருக்குதுன்னா அதில் கவனிக்கவும் முடியாது. இல்லைன்னா அவன் இவனை சேட்டை பண்ணுவான், நல்லா படிக்க பையனா அவன் தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் அந்த 10 நான் எப்போவுமே என்கிட்ட உட்கார வச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு அவனை வந்து நான் ஏதாவது பேசுவேன், வைப்பேன். இந்த பசங்கள்கிட்ட பேசுவோன்னே அவங்க இந்த பையனை என்ன செய்வாங்கன்னா நம்மகிட்ட நம்மகிட்ட நல்லா பேசுகிறாங்க, அன்பாக இருக்காங்க. ஏன்னா அந்த சுற்றி இருக்க பையனுங்களும் பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமான பையன். ஒன்று அம்மா அப்பா இல்லாதது, இன்னொரு பையன் என்னென்னா இப்படி அப்பா வேற ஒரு லேடி கூட போய் சின்ன வயசுலேயே இப்படி போனவங்க. அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா கேரளாவில் வளர்ந்தாங்க. அதனால் பாட்டி பராமரிப்பு இப்படி தான் இருக்குது. இந்த சிவராமன் வந்து அடிக்கடி வருவான். வந்தால் பக்கத்தோட பையனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. எதுவும் சொன்னால் போய் எழுச்சியா ஹெச்எம்கிட்ட போய் என்ன தெரிஞ்சு திட்டிகிட்டே இருக்காங்க. ஹெச்எம்க்கு தெரியாது நம்ம என்ன நிலைமையில அவனை வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அவங்க எங்களை வந்து நீங்கள் அவனை நீங்களும் அவனை இது பண்ணணும் அப்படின்னு செய்வாங்க. இப்படி ரொம்ப அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நாங்கள் அவனை இது பண்ணிகிட்டே இருப்போம். பயந்து தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஹெச்எம்டையும் சொல்ல முடியாது, இவனையும் ஹேண்டில் பண்ணணும். இப்படி நிறைய பசங்க எனக்கு அவனை ரொம்ப நினச்சி கவலைப்பட்டேன்.
கடவுளுக்கு போய் அவன் 36 மார்க் ஜஸ்ட் பாஸ். அவனால தான் ரொம்ப ஒடியானேன். ஆனால் 36 மார்க் எப்படி பாஸ் ஆயிடுச்சு. கடவுளுக்கு கொடாக்கூடி நன்றி. அவன் வந்து ஏன்னா அவன் வந்து மற்ற பசங்க அடியோட சிவனம் இப்படி தான் எழுதலாம். டீச்சர் ஒரு பக்கம் எங்கன்னா தூங்கிட்டாங்க. சுத்தம் சோழி முடிச்சுது. இப்போ சின்னவே அவளுக்காடி நம்ம தான் விட்டாங்க போடணும். அவன் சொல்லிட்டான் டீச்சர் எனக்குலாம் வந்து தெரியாது. வந்தேன் டீச்சர் ரொம்ப முந்த நாள் இப்படி போனேன்னா டீச்சர் அதனால தூங்கிட்டேன் அப்படின்ட்டா ஈஸியாக சொல்லிட்டா ரொம்ப பிரச்சனை என்ன பண்ணனே தெரியல. ஆனாலும் வந்து 36 மார்க் ஏதோ பேஸ் மார்க் போட்டு அவனை பாஸ் பண்ணி கடவுள் வந்து அந்த திருத்தவன் கண்டர் தயவு வச்சு அவனை பாஸ் பண்ண வச்சிருக்காரு. அதுதான் நான் கடவுள் போடாமல் சொல்லுவேன். அடுத்து இன்னொரு பையன் என்னன்னா ட்வின்ஸு நல்லா படிக்க பையன். அதாவது என்னன்னா அந்த 10th தான் படிக்காங்க. அந்த பையனுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா அப்படி ரொம்ப நம்மளாம் அப்படி இருந்தோம்னா ஸ்கூலுக்கே வர மாட்டோம் அந்த சுச்சுவேஷன். அப்புறம் அந்த பையன் ட்வின்ஸ் பையன் ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்தேன் ரொம்ப நாளாச்சு ஒரு அப்படி லீவ் எடுத்தே மாட்டோம். 2 வாரம் அந்த பையன் தொடங்கிடுது. அப்போ ஏன்டா அப்படி லீவ் எடுக்கேன் 10th இல்லை. நாங்கள் அந்த பையன் ட்வின்ஸுங்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா பேசுறது வேறு இருக்கும். அப்போ ஏன்டா அப்படி லீவ் எடுத்துகிட்டே இருக்கா அடிக்கடி 2 பேரும் எங்கேயும் ஊட சுத்த போறீங்களா அப்படின்ட்டு நான் சும்மா கிண்டலாக கேட்டேன். நானே இல்லை டீச்சர் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க 2 வாரம் எதுக்கு லீவ் எடுத்தேன். இல்லை டீச்சர் எங்கள் அம்மா ஸ்னேகா மருத்துவத்தில் இருக்காங்க அந்த மருத்துவமனையில் இருக்காங்க. அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலே அன்றைக்கி தான் தெரியும். அப்போ என்னதுக்குடா அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி லூஸ் டீச்சர் சாப்பாடு கொல்லி இவங்க அப்பா காலையில் சாப்பாடு கொல்லி வச்சுப்பாங்க. இந்த பையன் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவான் சாப்பாடு கொட்டி பானையில் உள்ள குழம்புலாம் கொட்டி ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த பையனுக்கு டைம் ஆகிடும். ஏன்னா 10th 8 மணிக்கு உள்ளே வந்துடும். இல்லைன்னா வெளியில் நிப்பாடிடுவாங்க. சாப்பிடாம குழம்பு ஓடிடுவாங்க. ஏன்னா சாப்பாடு கொண்டு அவங்க அப்பா படிச்சு இப்படி கவுத்தி வச்சுப்பாரு. இந்த பையனும் போய் குளிச்சுட்டு இந்த 2 பேருமே 10th ஒரே கிளாஸ் குளிச்சுட்டு வரதுக்குள்ள சாப்பாடை கொட்டி வச்சுருக்கோம். அதனால் காலையில் ஒரு 6 மணிக்கு அவங்க அம்மாவை கயிறு போட்டு கெட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரொம்ப ஊற்றி விடுவோம். அவங்க வந்ததுக்கப்புறம் சரி ஒரு அத்தையை விட்டு ஊற்றி விட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ள என்ன அவ்வளோ பாவமாக இருப்பாங்க பசங்க. அவ்வளோ நல்லா படிப்பாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தா வேற இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளைங்க எப்படி படிப்போம். ஆனால் ஒவ்வொரு நாள் அந்த பிள்ளைங்க வெளியில் வந்து இப்படி இருக்கு. ஒரு நாள் சாப்பிட்டாம விட பாருங்க. நானாக கேட்பேன் சாப்பிட்டேன் என்னைக்கு சாப்பிட்டேன் சரி அம்மாவோட வரும்போதே சாப்பிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு நாளும் என் சப்ஜெக்டில் குறைஞ்சதே கிடையாது. 80 மேலே மாறுது. என்னன்னா இப்படி மாறிட்டே இப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிதான் நான் ரொம்பவே இசப்பா அந்த பையன் வழியில் போய் பேருக்கூடாது இசப்பா ஏன்னா ஃபேமிலியில் யாருமே இல்லை. அப்போ ஏன்டா இருந்தாலும் நீ வந்து சரி ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பண்ணிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு குழந்தை நான் இருப்பேன். சாப்பாடு கொண்டு வர ஒரு போயிருக்கான். எங்கள் அப்பா வீட்டில் சோறு பண்ணி விடுவேன். சோறு பண்ணி கொண்டு வருவாங்க. நான் கொண்டு வந்து அம்மாவுக்கு சாப்பிட்றீங்களா இங்கே ஒரு பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடவுளை நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பேர் ஒரு பேர் பண்ணுவோம். நிறைய பசங்க அதனால் நான் ரொம்ப எனக்கு அந்த பசங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் நான் கேர் பண்ணுவேன் நான் கேர் பண்ணிக்கிறேன். ஒரு பையனுக்கு அம்மா 2 பேருமே கிடையாது. சின்ன வயசுலேயே இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்குது. அவங்க மாமா வந்து ஃபாரினில் இருக்காரு. கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா அப்பா கிடையாது. சேட்டை பண்ணுவாங்க. அந்த பேர் சேட்டை பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட நல்ல பாசமாக இருக்கும். அதனால் என்னென்ன அப்படின்னா பெங்களூர் கூட கொஞ்சம் கேரிங் வரும் நல்ல பசங்க அப்படின்ட்டு. அதனால் கடவுள் உண்மையிலே நான் அந்த பையன் ரொம்ப ப்ரேயர் பண்ண யோசிப்பா இந்த சப்ஜெக்ட் புரிய மாட்டேங்க டீச்சர் நான் என்ன டீச்சர் செய்ய எனக்கு புரிய மாட்டேன் டீச்சர் நான் என்ன செய்யணும். உண்மையிலே அந்த பையன் பாவம். இப்போ நம்ம ஒரு நல்லா நம்ம ஒரு அம்மா அப்பா நல்லா படிக்கிறான் அப்படின்னாலும் சொல்லி கொடுப்போம். அம்மா அப்பாவே அந்த பையன் யார் தருவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு பையன் யாரையா சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் அந்த ட்வின்ஸோட அம்மா வந்து ஓரளவு பரவாயில்ல. நான் என்ன ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னா பேசுமா அந்த பையன் ஒவ்வொரு படித்தேன். இந்த டைமில் அந்த பையன் என்ன செய்யக்கூடாது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருக்கூடாது அவங்க அம்மாவோட. உண்மையிலே அந்த பையன் நல்ல மார்க் எப்பலாம் 83 இதை எடுக்கணும். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் வந்து எனக்கு இந்த வேலை கொடுத்து கடவுள் போடாமல் நன்றி சொல்வேன். அந்த ஒவ்வொரு பையனுடைய பேக்ரவுண்டையும் பண்ணும்போது நம்மளாம் கடவுள் மாதிரி நம்ம அந்தளவுக்கு படித்தவங்களும் கிடையாது. நம்ம ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. ஆனால்
ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளுடைய கிருபை வந்து தாழ்வணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இதில் என்ன அப்படின்னா எங்கள் ஸ்கூல் ஃபுல்லாகவே 10th ஃபுல்லாகவே அவ்வளோ பேர் பாஸ் ஆகி 100% ரிசல்ட் கடவுள் தந்துருக்காரு. அது கடவுள் போடா அப்படின்னு நினச்சி அதே மாதிரி கடவுள் இந்த நிமிஷம் விட எங்களை பாதுகாத்து அபிஷேக பையன் வந்து டிகிரி முடிக்க கிருபை கொடுத்தாரு, பொண்ணு அவனுக்கு முடிக்க கிருபை கொடுத்தாரு, எங்கள் குடும்பத்துக்குள்ளே பாதுகாத்தாரு. அது போடா அப்படி நன்றி அது சாட்சியில் வாழ்க்கை நாங்கள் வாழணும். அதுக்காக நன்றி சொல்லி